மாடு மேலே மாடு சேர்ந்து பட்டி மேலே பட்டி பெருக்கணுங்க, நல்ல முறையாக இருக்கணுங்க. விவசாய ஆர்வலர்கள் நேயருக்கு எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நான் விஜய் டிவி புகழ் விவசாயி தோரன் மஞ்சுநாதன் பேசுகிறேனுங்க. நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணா வணக்கங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்குங்கண்ணா. அண்ணா நம்ம இப்போ பொள்ளாச்சியில் இருக்கோம். பொள்ளாச்சி கண்ணன்கிட்ட வந்து எத்தனை மாடுகள் நீங்கள் வாங்கியிருக்கீங்கண்ணா? நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 மாடு வாங்கியிருக்கிறேங்க. இன்னைக்கு 2 மாடு வாங்கியிருக்கீங்க. ஏற்கனவே மாடு வாங்கியிருக்கீங்களா? நான் ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்குங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய சொந்த ஊர் என்ன ஊருங்கண்ணே? நான் என்னோட ஊர் வந்துட்டு ஆண்டியூருங்க. ஆண்டியூர். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருங்க? இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குங்க. 18 கிலோமீட்டர். நம்ம பக்கம் தான் இல்லைங்களா? பக்கம் தாங்க. நான் இப்போ வாங்குறது வந்துட்டு அக்காவுக்குங்க. இங்கேருந்து அரசம்பாளையம் எங்கள் அக்கா ஊர். சரிங்க. அக்காவுக்கு தான் வாங்கிட்டு போவோம். அக்கா ரொம்ப நாளாக கேட்டுருந்தா அப்படிங்க, கறவை மாடு வேணும்ட்டு, நல்ல மாடாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தா அப்படிங்க. அண்ணன் நம்மளுக்கு தெரிஞ்சவருங்க. அக்கா வேற பக்கம் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ முதல் தடவை அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி மாடு கிடைச்சங்காட்டிக்கு மாடும் நல்ல குணமாட்டிருக்குங்க. தேய்ச்சி கொடுக்க சொல்லுதுங்க. ஆமாங்க. தலையை தூக்கி நீட்டிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க. சரிங்க. அது ஏற்கனவே வாங்கின மாடுகள் எவ்வளோ பால் கறக்குது? அதோட நல்லா இருக்குங்களா? அண்ணா அதெல்லாம் நல்லா இருக்குங்கண்ணா. நல்லா இருக்கு. எவ்வளோ பால் கறந்து? அது பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு ஒரு 11 லிட்டர் கிடக்குங்க. நேரத்துக்கு 11 லிட்டர் பால். 11 லிட்டர் கிடந்துச்சுங்க. சரிங்கண்ணா. அண்ணன் தான் எடுத்து கொடுத்தாரு 6 மாசம் இல்லைங்களா? சரிங்க. இப்போ நீங்க மாடு எடுத்திருக்கீங்க, 2 மாடு எடுத்திருக்கீங்க. இந்த இடத்துல வந்து ஒரு மாடு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்க. இந்த மாடை பத்தி சொல்லுங்க. இது எத்தனை பல்லுங்கண்ணே? அண்ணா இது பார்த்தீங்கன்னா 2 பல்லுங்கண்ணா. இது 2 பல்லு. ஆமாங்க. ஓகே. 2 பல்லு வச்சுக்கிட்டு உங்க வாயில 4 பல்லுன்னு வருதுங்களே. 2 பல்லுல இள மாடா எடுத்திருக்கீங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. 2 பல்லு சூப்பரா இருக்குண்ணே. எவ்வளோ விலைங்கண்ணே? ஏதாவது விலை சொல்ல முடியுமா? இது வெளியே பார்த்தோங்கன்னா எல்லாம் 1.80 அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படிங்க. இப்போ அண்ணங்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபாய்க்கு முடிச்சு தந்தாருங்க. 70 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. 70 ரூபாய்க்கு இந்த மாடு வாங்கலாமா? வாங்கலாங்கண்ணா. கண்டிப்பாக வாங்கலாம். கிடைக்காதுங்க எங்கேயும். கிடைக்காதுங்க. சுழியெல்லாம் சுத்தங்களா எப்படிங்க? சுழியெல்லாம் எங்கேயும் பார்க்க வேண்டியதுங்க. எல்லாம் சுத்தம். நீங்கள் சுழி பார்ப்பீங்களா? ஆமாங்க, நான் பார்ப்போங்க. மாடோட குணம் வந்து நல்லாவே இருக்கு. இப்போ பார்த்தாவே தெரியும். அது நல்லா பழகுற குணமாட்டு இருக்குங்க. லேடிஸும் வந்து கறக்கலாம் இல்லையாங்க? எல்லாரும் கறக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. மடிக்குச்சி மேலே இருக்குன்னு சொல்லிட்டு கை வச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒன்றும். இது தலையீத்து தான் இல்லைங்களா? ஆமாங்க, தலையீத்து. சரி. ஏற்கனவே எடுத்த மாடு வந்து தலையீத்து எடுத்தீங்களா? 2ஆம் ஏத்து? அது 2ஆம் ஏத்து எடுத்தீங்க. மாடு எந்த விதமான குறையும் இல்லைங்க. நல்ல அருமையான அமைப்பான மாடு. 2 வல்லுல அருமையான மாடா கிடைச்சது. வேற ஒரு 5-6 வியாபாரத்துக்கு போய் கேட்டோம்ங்க கிராமத்துல. அங்கெல்லாம் 1 ரூபா 1.10 1.15 சொன்னாங்க. சரி, சுத்தி ஒரு 10 15 20 மாட்டுக்கு பக்கம் பாத்துங்க. அதுல தெளிவான மாடா பார்த்து பிடிச்சிக்கிறோம்ங்க. மாடு 2 வல்லுல நல்ல அமைப்பான மாடுங்க. மடி அமைப்பெல்லாம் பாருங்க, நல்ல அருமையான மடி செட்டுங்க. இப்ப நீவரங்க தலைச்சங்கடேரியா இருந்தா நேரம் கூசி அங்கேயும் இங்கேயும் நகருங்க. மாடு பாருங்க அப்படியே நீவர் சுகமா நிக்குதுங்க. பின்னாடி பாருங்க மடி லூஸ் எவ்வளவு இருக்குதுங்க. இன்னும் இவ்வளவு லூஸ் இருக்குங்க. ஃபுல்லா மடி வைக்குங்க. தலைச்சண்டே நல்ல முறையா பால் கறக்கும். இவங்க எதுக்காக கேட்டாங்கன்னா பின் விலைக்கு நாளைக்கு மாடு வேணும், ஒரு 4-5 கிறந்துட்டு வித்தாலும் நாளைக்கு ஒரு விலை கிடைக்கணும்னு கேட்டாங்க. அதுக்காக இந்த மாதிரி 2 வல்லுல நல்ல ஒரு பெருவெட்டு மாடா செலக்ஷன் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கு. சரி. இது எவ்வளவு பால் கறக்கும்னு? இதாதாங்க ஒரு 15க்கு மேல ஒரு 18 லிட்டர் உறுதியா கறக்குங்க ஒரு நாளைக்குங்க. சரிங்க. கஸ்டமர் வந்து விருப்பப்படிதான் பார்த்து வாங்கிச்சிங்க. சரிங்க. ஆனால் இப்போ கண்ணன்கிட்ட நீங்கள் வந்து தொடர்ந்து 2வது முறையாக வந்து வாங்கியிருக்கீங்க. புதுசாக மாடு வாங்குறவங்களும் வாங்கலாமா? வாங்கலாங்கண்ணா. யார் வேணாலும் வாங்கலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு மாட்டுக்கு ஃபேமஸுங்க. பொள்ளாச்சி கண்ணன். ஆமாங்க, பேரே பொள்ளாச்சி கண்ணன் வச்சுட்டாங்க. அப்படித்தாங்க. பொள்ளாச்சி கால்நடை கண்ணன் வைக்கலாங்க. அந்த மாதிரி இவர் ஃபேமஸுங்க. சரிங்க. மாற்றிடுவோம் பேர் அப்போ. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. நம்பி வாங்கலாங்கண்ணா இவர்கிட்ட. சரிங்கண்ணா. ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இவர் வந்துட்டு எடுக்கிறது மட்டும் இல்லைங்க, அதாவது சொல்லியும் கொடுப்பாரு நம்மளுக்கு நிறைய. எனக்கு இவர் தான் நிறைய சொல்லி தந்திருக்காருங்க. சொல்லி இப்படி பார்க்கணும், அப்புறம் காம்பெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியும் கொடுத்துருக்காருங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. நன்றிங்கண்ணா. நன்றி அண்ணா. வணக்கம்ண்ணே. வணக்கங்க. எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்குங்க. எப்படி போயிட்டு இருக்கு வியாபாரம்? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்க. என்கொயரிஸ் எல்லாம் நிறைய வருதுங்க. பார்ட்டிஸ் எல்லாம் மாடு நிறைய கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் எத்தனை மாடுகள் விற்பனை பண்ணிருப்பீங்க? அதாவது பாத்தீங்கன்னா வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 மாடு 5 மாடு 4 மாடு அப்படி கஸ்டமர் கேட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 மாட்டுக்கு பக்கம் இந்த வாரத்துல வியாபாரம் ஆச்சுங்க. போன வாரத்துல வீடியோ பார்த்துட்டு வந்தவங்க ஒரு 50 மாட்டுக்கு பக்கம் வியாபாரம் ஆச்சு. எல்லாமே நல்ல மாடா எடுத்து கொடுத்தீங்களா? எல்லாம் நல்ல மாடு. இதான் நல்ல மாடு. ஃபீட்பேக் எப்படி இருக்குங்கண்ணே?
ஃபீட்பேக்ல பரவாயில்லைங்க, நல்லதும் வருது கெட்டதும் வருதுங்க. நம்ம கெட்டதை பத்தி அதிகமா பேசணுங்கிறது இல்ல, நல்லது மட்டுமே நம்ம எடுத்துக்குவோங்க. சரி, அதுதான் அந்த நல்லது வந்து பாத்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ நம்ம கிட்ட மாடு வாங்கினவங்கள்ட்ட இருந்து வருதா எப்படின்னு கேக்குறேன். அதான் நம்ம மட்டும் மாடு வாங்கினவங்க கிட்ட இருந்து வர்றதை விடங்க, மாடு வாங்காதவங்க கிட்ட இருந்து வர்ற கமாண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குங்க. ஆமாங்க, மாடு வாங்கணும்னா கண்டிப்பா ஏதோ ஒரு நிறை குறைகள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தொடர்பு கண்டிப்பா கண்டிப்பா சொல்லலாங்க. ஆமாங்க, வாங்கினவங்க கூப்பிடுங்க, ஏன்னா நிறைய பேர் வாங்காதவங்க நிறைய கமெண்ட் பண்றீங்க, அதெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சில பேர் வந்து பார்த்து மாடு எப்படின்னு பார்த்து அந்த நிலவரம் தெரியுங்க, அங்க உட்காந்துட்டு கமாண்ட் ஓடுறது ஈஸிங்க. நேர்ல வந்து இங்க பாக்கையில எத்தனை சிரமங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு மாடு நம்ம பண்ணைக்கு வந்து பாக்குறோம்னாங்க, எத்தனை சுத்த வேண்டியது இருக்குது, நல்ல மாடு ஃபில்டர் பண்றது எத்தனை வேலை இருக்குங்கிறது நேர்ல வந்து பாக்குறவங்களுக்கு தெரியுங்க. அப்படி பார்த்து நல்ல மாடுலாம் நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. சரி, இப்போ நம்ம எங்க இருக்கோம்? இப்ப பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டைங்கிற ஏரியால இருக்கிறேங்க. பொள்ளாச்சி அடுத்து உடுமலைப்பேட்டைங்க. பொள்ளாச்சியில இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளிங்க உடுமலைப்பேட்டைங்கிற வில்லேஜ், அங்க ஒரு வில்லேஜுங்க, குறிச்சிக்கோட்டைங்கிற ஒரு வில்லேஜுங்க. அந்த வில்லேஜுக்குள்ள நம்ம இருக்கோங்க. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து எத்தனை மாடுகள் இருக்குங்க? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 மாடு இருக்குங்க. 10-12 மாடு. இதே மாதிரி ஒரு பண்ணையா நிறைய பண்ணைங்க இருக்குங்க. அப்படி பார்த்து நம்ம ஃபில்டர் பண்ணி மாடு வாங்குறது தானுங்க. எல்லாமே ஹெச்எஃப் பிரீடு இருக்குது, ஹெச்எஃப் கிராஸுங்க, ஜெர்சி கிராஸ், சிந்து கிராஸுங்க, செம்பூத்துக்காரி, செம்பூத்துங்க, எல்லா ரகம் மிக்சிங் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிரீடு இருக்குங்க. அதுல கிட்டத்தட்ட இங்க ஒரு 4-5 பிரீடுக்கு பக்கம் மாடு இருக்குங்க. இதுல நம்ம செலக்ஷனுக்கு தகுந்த மாதிரி மாடுங்க எல்லா வகையான ரேட்லயுமே மாடு இருக்குங்க. அதாவது பெருவிலை மாடும் இருக்குங்க, சின்ன விலை மாடு இருக்கு, ஒரு பண்ணைக்கு தகுந்த மாதிரி மாடு இருக்குங்க, ஒரு வீட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி மாடு இருக்குங்க. அதாவது வர்றவங்க கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி செலக்ஷன் பண்ணி நம்மளால வாங்கி தர முடியுங்க. நல்ல மாடு நிறைய இருக்குங்க. எல்லாமே நம்ம காட்டு மாடுங்க, வில்லேஜுக்குள்ள இருந்து வர்ற மாடு தானுங்க. சரிங்க, இப்போ இந்த பதிவுல இங்க இருக்கிற மாடுகளோட விலை நிலவரங்கள், எவ்வளவு பால் கறக்கும், எத்தனை ஈத்து போன்ற பதிவுகளை வந்து நம்ம தெளிவா பாத்துடலாம். ஒவ்வொரு மாடு அவுத்து பேசலாமா? எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட் சொல்றீங்களோ அப்படி நம்ம நம்ம தெளிவா பார்க்கணும். மாடு அவுத்துட்டு பேசணும், நல்லதா இருக்கும். ஓகே, சரி, ஒரு மாடு அவுத்துருங்கன்னு. அவுத்துடலாங்க. ஆனா இப்ப நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கிற நாள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க. ஆமாங்க, தேதி வந்து பாத்தீங்கன்னா 29. ஆமாங்க. சோ இன்னைக்கு நம்ம உடுமலைப்பேட்டையில ஒரு பண்ணையில இருக்கும். இந்த பண்ணையில வந்து மாடுகளோட விற்பனை பதிவு வந்து நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க. இப்ப நீங்க கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாடு வந்து பல்லு சேர்ந்துச்சுங்களா எப்படிங்க? அதாவது பல்லு 6 பல்லு, கடப்பல்லு இப்பதான் ஏறுதுங்க. கடப்பல்லு ஏறுதுங்க. மாடு நல்ல நெட்டு நீளமான மாடுங்க. மெயின் வந்து இந்த ஏரியால பாத்தீங்கன்னா இந்த 2 வல்லுல ஊசி ஓடுவாங்க. மெயினா வந்து மாடுகளுக்கு சென ஊசிங்க. நம்ம வகையில ஏரியால வந்து அப்படி கிடையாதுங்க. 4 வல்லு ஆகிற கண்டிஷன்ல ஊசி ஓடையில தான் வந்து மாடு என்ன ஆகுதுன்னா, மாடு நல்லா விரிஞ்சு கிடைக்கும், மாடு நல்லா பெருவெட்டு ஆகுதுங்க. அப்படி பெருவெட்டு ஆகில பால் ஈல்டு அதிகமா கறக்கறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி வருங்க. அதனாலதான் மாடு நீட்டு போக்கு பாருங்க, மாடு நல்லா ரயில் பொட்டியாட்ட அவ்வளவு நீளம் இருக்கு. இந்த மாதிரி இந்த அளவு நீளம் இருக்கிறங்காட்டி மாடு நல்ல முறையா கறக்குங்க. ஜாதி பிரீடு குணம் எல்லாமே நல்லா இருக்குங்க. மெயின் யாரு வேணாலும் பிடிக்கலாங்க. நம்ம வகை மாடு வந்து லேடிஸ் வேணாலும் பிடிக்கலாம். மெயின் நம்ம ஏரியால லேடிஸ் அதிகமா கறக்குறாங்க. அதனால வாங்கிட்டு போறவங்க வந்து பயந்துக்கணுங்கிறது இல்லைங்க. யாரு வேணாலும் வாங்கலாம், பிடிக்கலாம், கறக்கலாமுங்க. நல்ல குணம், நல்ல குணங்க மாடு. இந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 கறக்குன்னு சொல்லியிருக்காங்க. 25 கறக்குற மாதிரி தெரியலீங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 20 லிட்டர் பாலுக்கு குறையாதுங்க. ஒரு 20 லிட்டர் பால் உறுதிங்க நமக்கு. இது எத்தனை மாசம் சொன்னீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 9 மாசம் ஆச்சுங்க. நீ கண்ணு போறதுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 1 வாரமே ஜாஸ்திங்க. 1 வாரத்துக்குள்ள குட்டி போட்டுருங்க. எப்படி கால் அணைக்க தேவை இல்லைங்களா? கால் அணைக்கிறதுக்கெல்லாம் தேவையில்லைங்க. இப்ப மாட்டை நான் தொடச்சே காட்டுறேங்க பாருங்க. மடிக்குச்சம் செக் பண்ணி மாடு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்படி மாடு எந்த மாடை எடுத்துனே நேரா போய் ஒருத்தர் மாடு வாங்க வர்றாங்க. வர்றவங்க நேரா போய் இப்படின்னு மடி தொடுவாங்க, காம்ப தொடுவாங்க. அப்படி தொடக்கூடாதுங்க. ஒரு மாடு வாங்க வரையிலயோ மாடை செக் பண்ணி பார்க்கல, ஃபர்ஸ்ட் தோல் பாத்துறணுங்க. தோல் எவ்வளவு நைஸ் இருக்குன்னு. அப்புறம் அப்படியே மாடை நீவி கொடுத்து மொள்ள நீவி கொடுத்து கொண்டு போய் இப்படி மடிக்கிட்டு வைக்கணுங்க. இப்படி வைக்கல எந்த மாட்டுக்குமே வந்து அவ்வளவு சீக்கிரம் கூச்சம் இருக்காதுங்க. இப்படி தொட்டு தொடச்சு போகையில காம்பை தொட்டு பார்க்கல இப்படி நரம்பு ஏதாவது இருக்குதான்னு இப்படி செக் பண்ணி பார்க்கணுங்க. 4 காம்புங்க. அப்புறம் மடி இப்படி தட்டி பார்க்கணுங்க, அடிச்சு பார்க்கணுங்க. கல்லு மடியா, சத மடியா, பால் மடியான்னு இப்படி தட்டி பார்க்கல பாத்தீங்கன்னா நல்லா இலக்கு இருக்குது. இது வந்து பால் மடிங்க. இது வந்து கல்லு மாதிரி இருக்குங்க. கல்லு மாதிரி இருக்கிறது வந்து அந்த ஈத்து மாடுங்க. அதாவது 5 ஈத்து 6 ஈத்து ஆன மாடுக்கு இந்த முட்டிக்கு கீழே மடி இறங்குங்க. கீழே அப்படி இறங்குற மாடு வந்து சதமடிங்கிறது. அது பெருசா பால் இருக்காதுங்க. இந்த முட்டிக்கு மேல இருக்கணுங்க மடி செட் அமைப்பு. இந்த மாதிரி வந்து பால் அமைப்பு நல்ல அமைப்பான மாடுங்க. தோல் பாத்தீங்கன்னா நல்லா லூஸ் இருக்குதுங்க. நல்லா அருமை. இது வரைக்கும் வால் வந்து தட்டுங்க. அந்த அளவுக்கு நல்லா மடி வருங்க. நல்ல முறையா கறக்குங்க. இப்படி ஒவ்வொரு மாடு செக் பண்ணி பார்த்து நம்ம மாடு வாங்கி கொடுக்குறதுங்க. இந்த மாட்டோட விலை எவ்வளவு சொல்றீங்க? இதோட விற்பனை விலைன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 85,000 வியாபாரி சொல்லியிருக்காரு. நம்ம எவ்வளவு பேசி வாங்கி தர முடியுமோ பார்த்து வாங்கி கொடுத்துடலாம். சரிங்க. இப்ப கண்ணு போட்டு எத்தனை இது சொன்னீங்க? என்னங்க? கண்ணு போட்டு 3வது ஈத்துங்க. கண்ணு போட்டா 3ஆம் ஈத்து. ஆமாங்க. சரிங்க. 9ஆம் மாசம் நடந்துகிட்டு இருக்கு. விலை வந்து 75,000 சொல்லிருக்கீங்க. அதாவது நீங்க சொல்லிருக்கீங்க அந்த அளவுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்களா? ஆமாங்க. வியாபாரம் பேசும்போது அதோட சரியான விலை வந்து தெரியுங்க. ஆமா.
ஆனா இப்போ கையில வந்து 2வது மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இது பல்லு எத்தனைங்கண்ணு? இது பல்லு பாத்தீங்கன்னா 6 பல்லு, கடப்பல்லு இப்பதான் ஏறுதுங்க. சரிங்க. ஏறுதுங்க. ஆ. 2வது ஈத்து கிடையறீங்க மாடு வந்துங்க. ம், நல்லா ஜெர்சி கூட்டு மிக்சிங் இருக்கிற மாடுங்க. ம், முன்வட்ட அருமையான முன்வட்டங்க. பாக்கிலே தெரியுங்க. ஆஹா. அதாவது இந்த ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங் வரையிலிங்க ம், இந்த மாதிரி முன்வட்ட வரணுங்க. ம், அதாவது சிந்து டைப் மிக்சிங் ஆகில கொம்பு பாத்தீங்கன்னா இப்படி மேல ஏறி போகுங்க. ஆஹா. இப்படி மேல ஏறினாப்புல வருங்க. ம், ஜெர்சி கூட்டு வரையில இப்படி தாழ்ந்து வருங்க. ம், இது நல்ல அமைப்பான மாடுங்க. ம், முக லட்சணம்ங்க. ம். சுழித்தப்பில்லை. மெயின் வந்து கரெக்டான சுழி, ஒரே சுழிங்க. ம், அது பார்க்கணுங்க. அடுத்தது தோல் பார்க்கணுங்க. ம். ஸ்கின்னு நல்லா நைஸான ஸ்கின்னுங்க. ம். எந்த குறையும் கிடையாதுங்க. ஆ. நல்லா வெயில்ல மேஞ்ச மாடுங்க. நல்லா காலெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ம். நல்லா அண்ணாங்கால் போட்டு மேஞ்சு வளர்ந்த மாடுங்க. ம், எந்த கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகுங்க. ம். மெயின் நம்ம ஏரியால ம். ஹீட் கொஞ்சம் ஜாஸ்திங்க. ம், அப்ப அந்த ஹீட்டுக்கு செட் ஆகிற மாதிரி மாடு தான் கேட்குறாங்க கஸ்டமருங்க. ம். அதுக்கு தகுந்த மாதிரி மாடுங்குது. ஆ. நல்ல நெட்டு நீளம்ங்க மாடு. ஆமா. நல்ல வளர்ப்பு, நல்ல வளர்ப்புங்க. ம், சில மாடு வந்து இந்த கறி ஏறி இருக்குங்க உடம்புல. ம், அப்படி கறி ஏறி இருக்கிற மாடு வந்து கிரவை அதிகமா வராதுங்க. ம், இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லா வடவடப்பா இருக்குதுங்க. ம். இறக்கறக்கு உண்டான குணம், அமைப்பு எல்லாமே வந்து கரெக்டா இருக்குது. பால் நரம்பு பாருங்க. 2 சைடு நல்லா தடிச்சு ஈக்குவலா ஒரே மாதிரி இருக்குங்க. இங்க பாத்தீங்களா? ஆ. நரம்பு பாத்தீங்கன்னா நல்லா அமைப்பா இருக்குது. ம், தொட்டு துடைக்கிறதுக்கும் பாருங்க. ம், மாடு நல்லா இருக்கு. காம்பெல்லாம் பாருங்க நல்ல மச்ச காம்புங்க. ம், ம். 4 காம்புமே பாத்தீங்கன்னா இந்த கருப்பு மச்ச அடிச்சிருக்குது. ஆமா. மச்ச காம்புங்க. ம், எந்த குறையும் கிடையாது. மாடு நல்ல வால் நல்ல நெட்டு நீளம்ங்க. ம். மடி அமைப்பு அதே மாதிரி தான். ஒரே மாதிரி சொரவை 2 சைடு ஈக்குவலா இருக்குங்க. எவ்வளவு பால் கறக்கும்னு? ஒரு 20 லிட்டர்லாம் உறுதியா வருங்க. 20 லிட்டர் உறுதியா வரும். உறுதியா வருங்க. இதோட விலை இதோட எவ்வளவு? விலை 90,000 சொல்லியிருக்காரு. ஆ. ஏன்னா மாடு இளம்பொருள், ம். 2வது ஈத்து கிடையாது. ம். அப்ப நம்ம வந்து எவ்வளவுக்கு பார்கிங் பண்ண முடியுங்கிறது ம். நம்ம பார்த்து பேசி ம். வாங்கி கொடுத்துக்கலாமுங்க. ஆஹா. பொருள் நல்ல பொருளுங்க. கையில இப்போ இன்னொரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இந்த மாடை பத்தி சொல்றீங்க. மாட்டோட முகத்தை இந்த பக்கம் திருப்புங்க. ஆனா மோத்த காட்டுற பாருங்க. பல்லுங்க? மாடு பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் பிரீடு மாடுங்க. ஆ. இதுவும் அதே போலதான் பல்லு சேர்ந்த மாடுங்க. 8 வெள்ளு ஆயிருச்சுங்க. ம். கிடையரி பாத்தீங்கன்னா 3வது ஈத்து கிடையரிங்க. ம். அதே மாதிரி ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங் இருக்கிற கிராஸ் மாடு தானுங்க. சரி. மெயின் பாத்தீங்கன்னா நீங்க கொம்பு எடுத்துருக்கு நிறைய பேர் கேட்கலாங்க. ம், அதாவது நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா ம். கேரளா வியாபாரம் கொஞ்சம் ஜாஸ்திங்க. கேரளாக்காரருக்கு இந்த கொம்புல பெயிண்ட் இருந்தா பிடிக்காதுங்க. ஆமா. அதனால அவங்களுக்கோசரம் பாத்தீங்கன்னா ம். இந்த கொம்புல இருக்கிற பெயிண்ட் எல்லாம் சுரண்டி தான் நம்ம ஏரியால வைப்பாங்க. ம், அது அவங்களுக்காக மட்டும் இல்ல, பொதுவா யாரு வந்து பார்த்தாலுமே ம். அந்த கொம்புல இருக்கிறத எடுத்துட்டு நம்ம பாக்குற கொஞ்சம் லட்சணமா இருக்குங்க. ம், அதனால அதை எடுத்து வைப்பாங்க. ம். மாடு நல்லா நெட்டு நீளம்ங்க. ம். ஹைட் வெயிட் எல்லா கூறுவாருமே கரெக்டா இருக்குதுங்க. ம். மாடு நடக்க வச்சு காட்டுறேன் பாருங்க. ம். மெயின் வந்து நம்ம ஏரியால எந்த மாடு வாங்கினாலும்ங்க ம். மாட்டை நடக்க வச்சு பார்க்கணுங்க. தீவனம் கொடுத்து பார்க்கணும். ம். எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தான் நம்ம மாடு வாங்கணுங்க. ம். அந்த வகையில வந்து இந்த மாடு வந்து நல்லா செலக்ஷனான மாடுங்க. ம். கொண்டு போனாலும் ஒரு 7 டீத்து மாத்தாம வச்சுக்கலாங்க மாடு. ஆ. எந்த கிளைமேட்டுக்கும் வந்து மாடு செட் ஆகுங்க. நல்லா வெய்ய காட்டுல மேஞ்ச மாடுங்க இந்த மாடுங்க. இது பால் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 23 லிட்டர் பால் வரும்னு சொல்லியிருக்காருங்க. ம். நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 18க்கு மேல 20 அனுசரிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ம். ஏன்னா மாடு நீளம் ஜாஸ்தி, நரம்படி நல்லா இருக்கு. ம். 4 காம்பு நல்லா கருங்காம்புங்க. ம். அதாவது மடி வீக்கம் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இந்த மாடுகளுக்கு அது சீக்கிரம் வராதுங்க. ம். ஏன்னா கிராஸ் மாடு நல்லா கருங்காம்பு விழுந்துருக்குதுங்க. ம். காம்பு பாக்கிலேயே தெரியுங்க. ம். நல்ல கருங்காம்புங்க. நல்ல அமைப்பான மாடு. சூரியனா சுத்தமான? அருமையான சுழிங்க. ராஜ சுழி ஒரே சுழி இருக்குங்க. இங்க ம். நெத்திலையும் ஒரே சுழி இருக்குதுங்க. ம். அதெல்லாம் சுழி பார்த்து தான் நம்ம வாங்கி தருவோங்க. மெயின் வந்து நம்ம லோக்கல் வர்றவங்க எல்லாம் சுழி தான் கேட்கறாங்க. ம். முதல்ல மாடை பாக்கிலேயே சுழியெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தான் மாடு வாங்கி கொடுத்துட்றோமுங்க. ம், ம். இதோட விலை எவ்வளவு சொல்றீங்க? இதோட விலை பார்த்தீங்கன்னா 87,000 விலை சொல்லியிருக்காரு. ம். இப்போ எவ்வளோ பார்கிங் பண்ண முடியுமோ பண்ணி பேசி வாங்கி கொடுத்துடலாமுங்க. சரிங்க. சரிங்க. ஓட்டி போய் கட்டிடுறேன். அடுத்த மாடு பார்த்துலாம். ஓகே. ஏன்னா கையில இப்போ கண்ணு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இந்த கண்ணு மாடு பத்தி சொல்லிட்டு எத்தனை பல்லுங்கன்னு? அதான் இது பல்லு பார்த்தீங்கன்னா 6 பல்லு போட்டிருக்குது. சரிங்க. மாடு 2வது ஈத்து கிடையறீங்க. ம். கண்ணு போட்டு இன்னையோட 2வது நாள் ஆச்சு. சீம்பால் வந்து இன்னைக்கு காலையில தான் வந்து மாறிக்குது. ஆஹா. கண்ணு கிடையிருக்கேனுங்க. வேற இங்க முகம் அகலகா நல்ல அமைப்பான கண்ணா இருக்குது பாத்தீங்களா? ம். கண்ணுக்கு சுழித்தப்பு கிடையாது, மாட்டுக்கு சுழித்தப்பு கிடையாதுங்க. ம். நல்ல கிடையிருக்கேன்னா போட்டிருக்குது. ம். நல்ல வளர்ப்புங்க மாடு. ஆ. மெயின் வந்து இந்த மாடு எவ்வளவு கறக்குங்கிறது இந்த ம். கண்ணுக்குட்டி பார்த்தே நம்ம கணிச்சுக்கலாங்க. எப்படின்னா ம். 7 மாசத்துல வந்து கறவையை கரெக்டா நிறுத்தணுங்க. அப்படி நிறுத்தினோம்னா பால் நல்லா வரும், கண்ணு நல்லா ஊறி இருக்குங்க. ம். இப்ப கண்ணு பாக்கிலே தெரியுது, கண்ணு நல்லா ஊறி இருக்குது. ம். அப்ப எதனால ஊறிக்குன்னு பார்த்தா அந்த 7 மாசத்துல கறவையை நிறுத்தி இருப்பாங்க. ஆஹா. நிறுத்தி இருக்கிறங்காட்டி அந்த 2 மாசம் கேப் கொடுத்தங்காட்டி தான் ம். கண்ணு நல்லா ஊறிக்குதுங்க. ம். அதனால மாடு நல்லா எப்படி கறக்குங்கிறது அந்த கண்ணுக்குட்டியை பார்த்தே கணிச்சுக்கலாமுங்க. ம். அதே மாதிரி நல்லா வெள்ளை கொம்பு ராசிங்க. ம். கொம்பு பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்ல வெள்ளை கொம்பு ராசிங்க. ம். முக அமைப்பு நல்ல அமைப்பு. நல்ல ஒரு ஜெர்சி கூட்டு மாடு. வியாபாரி 20 லிட்டர் கறக்குன்னு சொல்லியிருக்காரு. ம். நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 லிட்டர்ல இருந்து 17 லிட்டருக்குள்ள ம். மாடு பால் கறக்குங்க. ம். நல்ல மாடு எந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகும். எஸ்என்எஃப் ஃபேட் லெவல் அருமையா இருக்கும். ம். இதோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 73,000 சொல்லியிருக்காரு. ம். நம்ம எவ்வளவு பார்கிங் பண்ணி வாங்கி தர முடியுமோ பண்ணி வாங்கி கொடுத்துக்கலாமுங்க. எத்தனை ஈத்துங்க போட்டிருக்குது? 2வது ஈத்துங்கண்ணா. 2ஆம் ஈத்து. 2வது ஈத்துங்க. சரிங்க. சரி.
சரி. பாலுக்கு ஏதாவது கேரண்டி கொடுக்குறீங்களா? கண்ணு போட்டுடுச்சு அதுக்காக கேட்குறீங்க. அதாவது பாத்தீங்கன்னா 4 காம்புக்கு மெயின் வந்து கேரண்டிங்க. ம். பால் வந்து நாங்க இங்க குடுக்குற ஃபீடு சொல்லி அதே ஃபீடு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் எச்சா வரக்கு சான்ஸ் இருக்குங்க. ம். நீங்க ஃபீடு கூட மாத்தி கொஞ்சம் கம்மியாக்கி இது கொடுத்தீங்கன்னா அப்ப பாலும் கம்மியாகுங்க. ம். பாலுக்கு கேரண்டி வந்து நம்ம சொல்ல முடியாது. இங்க நம்ம இருந்து பார்த்தே 2 நேரம் கறந்து பார்த்து வேணாலும் எடுத்துக்கலாம். அதுதான் கேட்குறேன். கறந்து பார்த்து இங்க 2 நேரம் இருந்து கறந்தே பார்த்து வேணா எடுத்துக்கலாம். ம். உங்க இடத்துக்கு கொண்டு போய் செட்டா இருக்கு எப்படி பார்த்தாலும் 1 வாரம் ஆகுங்க. ம். அதுல நாங்க சொல்ற முறைப்படி நீங்க தவிடு கொடுத்தீங்கன்னா அதே பால் இருக்குங்க. ம். தவிடு நீங்க குறைச்சீங்கன்னா அப்ப பாலும் கம்மியாகுங்க. ம். அது யார சொல்லி சங்கடம் இல்லைங்க. ம். அது வந்து இருக்கிற முறை நல்ல முறையா பயன்படுத்தினீங்கன்னா ம். மாட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபீடு கொடுத்தீங்கன்னா நல்ல முறையா கறக்குங்க. ம். ம். சரி, அடுத்த மாடு பார்த்துலாம். பார்த்தலாம். ஆனா இப்ப கையில இன்னொரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாங்க. இதை பத்தி சொல்றீங்க. ஆனா இந்த மாடு பாத்தீங்கன்னா நல்ல அமைப்பான மாடுங்க. ஆஹா. இது வீடியோல பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலீங்க. ஆ. நேர்ல வந்து பாக்கையில தெரியுங்க. ம். மாடு நல்லா தலச்சங்கடேறி ம். 2 பல்லு தான் மாடு போட்டிருக்குதுங்க. ம். வளர்ப்பு நல்ல வளர்ப்பு. அதாவது ஒரு கண்ணுக்குட்டியில இருந்தே ஒரு லேடிஸ் வளர்த்துன மாடுங்க. ம். வளர்த்தி நல்ல முறையா பக்குவம் பண்ண மாடுங்க. ம். அருமையான முக லட்சணம்ங்க. ம். கலரு நல்ல பேட்சுங்க. ம். சுழித்தப்பு இல்லாத மாடு. ஆ. எந்த கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகுங்க. ம். தோல் பாத்தீங்கன்னாலே தெரியும். நல்ல ஸ்கின் நல்ல நைஸ் ஸ்கின்னுங்க. ம். அதாவது சில மாடு சொல்லுவாங்க ம். தலைச்சன்னே 20 லிட்டர் பால் கறக்கு 22 லிட்டர் பால் கறக்குன்னு. ம். அது உண்மையா பொய்யான்னு தெரியலைங்க. ம். ஆனா இந்த மாடு உறுதியா 20 லிட்டர் பால் உறுதியா கறக்குங்க. ஆஹா. மாடு அதுக்குண்டான மடி அமைப்பாகட்டும், ம். ஜாதியாகட்டும், பிரீட் ஆகட்டும், குணமாகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. ம். அதாவது வாங்குறவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது வந்து 2 மாடு வாங்குறவங்க 1 மாடு இது மாதிரி மாடு வாங்கி கறக்கலாமுங்க. ம். அந்த மாதிரி நல்ல அமைப்பான மாடுங்க. ம். மாட்டை நடக்க வச்சு காட்டுறேன். மாட்டை பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க எப்படிங்கிட்டு. சரி, கண்டிப்பா பேசலானே. நீங்க 2 மாடு வாங்குறது பதிலா இந்த மாதிரி ஒரு மாடை மட்டுமே வாங்கலாம்னு சொல்லி இருக்கீங்க. ஆமாங்க ஆமாங்க. அப்படி சொல்லும் போது பார்த்தா நீங்க வேலை அதிகமா சொல்லுவீங்களாட்டு இருக்கு. விலை நான் அதிகமா சொல்லிங்க. வளர்த்துனவங்க அந்த முறையா வளர்த்தி நல்லா கண்ணுக்குட்டி வாங்கிலேயே பிரீடா வாங்கியிருக்காங்க. கண்ணே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபா 30 ரூபாய்க்குள்ளதான் வாங்கியிருப்பாங்க. ம். அதாவது 1 வயசு கண்ணு 1.5 வயசு கண்ணுங்க. அப்படி வாங்கி அவங்க வளர்த்தி அவங்களுக்கு ஃபீடு இன்னைக்கெல்லாம் தவிடு எல்லாம் கொஞ்சம் விலை ஏறி இருக்குதுங்க. தவிடு எல்லாம் கொடுத்து மாடு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் விலை கொஞ்சம் எச்சா தான் வருங்க. ம். விலைன்னு சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க. வியாபாரி சொல்லியிருக்க விலை பாத்தீங்கன்னா ரூபாய் 92,000 ரூபாய் விலை சொல்லியிருக்காரு. ம். ஆனா நம்ம எவ்வளவு பார்கிங் பண்ண முடியுமோ நம்ம பண்ணி தர்றேன். ம். அதுக்குதான் நம்ம இருக்கேங்க. ம். அது சொல்றதுக்கு தகுந்தாப்புல அந்த மாட்டோட மடியும் பாலும் உறுதியா இருக்குங்க. ம். இப்ப மாட்டை நடக்க வச்சு காட்டுறேன். நீங்களே பார்த்துட்டு சொல்லுவீங்க. கண்டிப்பா. ஆனா இப்போ பக்கத்துல வந்து இந்த பிங்க் கலர் இருக்குல்ல ஜெர்சி, ஆமாங்க. இதை பத்தி சொல்லுங்க. இது எத்தனை பல்லுங்கன்னு? ஆனா இப்ப ஜெர்சி பாத்தீங்கன்னா சுத்தமான ஜெர்சி பிரீடுங்க. ஆ. மாடு நல்ல முக அமைப்புங்க. ம். சுழித்தப்பு இல்லாத மாடுங்க. ம். திரேகம் நல்ல நைஸான திரேகங்க. ம். எந்த கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகுங்க. ம். மெயின் வந்து இந்த திருவண்ணாமலை ஹீட்டு சென்னை ஹீட்டுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ம். அதை விட நல்ல ஹீட்டுங்க. வேணா தெர்மாமீட்டர் இருந்தா இங்க கையில வச்சே வேணா காட்டிடலாங்க. ஆஹா. இங்க அந்த அளவுக்கு ஹீட் ஜாஸ்தி தானே நம்ம ஏரியாமு. ம். எல்லா ஏரியா போல ஹீட் ஜாஸ்திங்க. ம். என்ன இங்க தென்னை மரங்க இருக்கிறங்காட்டி அந்த காத்து இருக்குங்க. அது ஒண்ணுதாங்க. மத்தபடி எல்லா ஏரியா போல இங்கேயும் ஹீட் ஜாஸ்தி தானுங்க. ஆ. மாடு எந்த வெயிலுக்கு வந்து செட் ஆகுங்க. ம். எஸ்என்எஃப் ஃபேட் லெவல் கொஞ்சம் அதிகமாவே வருங்க. ம். ஹெச்எஃப் மாட்டை காட்டிலுமே ஜெர்சி மாடுங்க எஸ்என்எஃப் ஃபேட் லெவல் அதிகமா வருங்க. 6 வெள்ளு மாடு. மாடு நல்ல நீட்டு போக்கான மாடுங்க. நல்ல வடவடப்பான மாடு. நல்ல முறையான கிறக்குங்க. ம். எந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாடுங்க. ம். வால் அமைப்பு நல்ல இறக்கமா இருக்குது. மடி பிளான் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. காம்பு பாருங்க, எடுத்து காட்டுறேன் பாருங்க. இன்னி வருங்க, இப்படி விரிஞ்சு வருங்க. தோல் இந்த அளவு லூஸ் இருக்குதுங்க. ம். மடி நிறையில இப்படி நல்லா விரியுங்க. காம்பு டிஸ்டன்ஸ் ஆகுங்க. ம். காம்பு பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு ம். காம்பு இருக்குங்க. அதாவது மெஷின்லயும் கறக்கலாமுங்க, ம். கையிலையும் கறக்கலாமுங்க. 2 கறவைக்குமே வந்து இந்த மாடு வந்து செட் ஆகுங்க. ம். மாட்டோட விற்பனை விலைன்னு பாத்தீங்கன்னா ம். ரூபாய் 77,000 ரூபாய் விலை சொல்லியிருக்காரு. ஆ. பால் பாத்தீங்கன்னா ஒரு 15க்கு மேல ஒரு 17 லிட்டர் கறக்குங்க. ம். என்ன விலைக்கு முடிக்கலாங்கிறது நேர்ல இந்த மாடு வேணும்னு கேட்கறவங்க ம். நேர்ல வந்தாலும் சரி, இல்ல ஆன்லைன் மூலியமா பணம் கட்டுறவங்களா இருந்தாலும் சரிங்க. ம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வியாபாரிகிட்ட பார்கிங் பண்ணி மாடு வாங்கி கொடுத்துடலாமுங்க. ம். சரி, அடுத்ததுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் பிரீடு மாடுங்க. ம். மாடு பாத்தீங்கன்னா 6 வல்லு போட்டிருக்குது. ம். 2வது ஈத்து கிடையாதுங்க. ம். மாடு நல்ல நீளமான மாடு. ம். அதாவது வச்சு ஒரு 6-7 ஈத்து வச்சு கறக்கலாம் ம். அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து ம். இந்த மாதிரி மாடை நம்ம வாங்கலாமுங்க. ம். மாடு முக லட்சணமெல்லாம் பாருங்க. நல்ல அருமையான முக லட்சணம். ம். கொம்பு கிம்பெல்லாம் எதுவுமே எடுக்க கிடையாது. இருக்கிறது கரெக்டா இருக்குங்க. ஒரே சுழி நல்லா உச்சியில இருக்குது பாத்தீங்களா? ம். நெத்தியில ஒரே சுழி உச்சியில இருக்குதுங்க. ஆ. நரம்பு அதே போலதான். 2 சைடு ஈக்குவலா ஒரே மாதிரி இருக்கு. ம். காம்பு பாருங்க, 4 காம்பு நட்சத்திர மாட்டம் அருமையா இருக்குதுங்க. காம்புல மச்சை விழுந்திருக்குது, மச்சை காம்புங்க. ம். பால் நரம்பு நல்லா இருக்குது. அதாவது ஈத்து ஜாஸ்தி ஆகலாம் நரம்பு கொஞ்சம் புடைச்சு வருங்க. ஆமா. 2வது ஈத்தா இருக்கையில நரம்பு கொஞ்சம் அளவா தான் இருக்குங்க. ம். அமைப்பு நல்லா இருக்குது. தோல் இன்னி லூஸ் இருக்குதுங்க. ம். அதாவது கரெக்டா இந்த தோல் வந்து நல்லா நிறையில ம். இந்த வாழை வந்து தட்டுங்க. அந்த ம். அளவுக்கு மடி வருங்க. ம். நல்லா பாத்தீங்களா? பின்மடி இது வரைக்கும் அரை வரைக்கும் இலக்கம் இருக்குதுங்க. பின்மடிங்க ம். எப்படி பார்த்தாலும் ஒரு 15 லிட்டர் 17 லிட்டர் உறுதியா அந்த மாடு கறவை கறக்குங்க. விலைங்கண்ணே? விலை பாத்தீங்கன்னா ரூபாய் 74,000 ரூபாய் விலை சொல்லியிருக்காரு. ம். பார்கிங் பண்ணிக்கலாமுங்க. ம். ஆனா அடுத்த மாடுங்கண்ணே? அடுத்த மாடு பாக்குறோம்ங்க. ம். இது வந்து பாத்தீங்கன்னா
ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் பிரீடு மாடுங்க. ம். ஜெர்சியில பாத்தீங்கன்னா ஒரு 80% ஹெச்எஃப்ல ஒரு 20% கிராசிங்ல இருக்கிற கிராஸ் மாடுங்க. எப்படி சொல்றேன்னா இந்த செந்தாரை அடிச்சிருக்குங்க பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா செனையா இருக்கிற பருவத்துல இந்த டார்க் கலர் ஆகுங்க. கண்ணு போட்டோன்னே இந்த மேல என்ன கலர் இருக்குதோ இந்த கலர் அப்படியே மொல்லமா ஸ்கின்ல மாறிட்டு வருங்க. பின்ன 3 மாசம் இறந்து அதுக்கப்புறம் ஹீட்டுக்கு வந்து செனை பிடிச்சி வரையில மாடு செனையாகி வர 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 டார்க் கலர் ஆகுங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கிற மாடுங்க. எஸ்என்எஃப் ஃபேட் லெவல் அருமையா இருக்குங்க. பால் நல்லா திக்னஸ் ஜாஸ்தி இருக்குங்க. கொழுப்பு சத்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாடுங்க. மாடு கொஞ்சம் வடவடப்பா தான் இருக்குது. மெயின் வந்து இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஹீட் ஜாஸ்தி, மேவு கொஞ்சம் கம்மிங்க. அதனால மேப்பு கம்மியா இருக்கையில கொஞ்சம் வடவடப்பா இருக்குது. மாடு கண்ணு போட்டு 4 நாள் ஆகுதுங்க. ஈனிருச்சுங்க. கண்ணு போட்டிருக்குது வந்து கெடேரி கண்ணு போட்டிருக்குதுங்க. எந்த கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகிற மாடுங்க. பால் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 17 லிட்டர் வியாபாரி சொல்றாரு. நமக்கு ஒரு 13க்கு 15 லிட்டருக்கு பால் கறக்கிற கெப்பாசிட்டிங்க. இது கண்ணு போட்ட மாடுங்காட்டி நம்ம கறந்தே வாத்து வேணாலும் மாடு எடுத்துக்கலாமுங்க. 4 காம்பு எப்படி இருக்குது சுரப்பு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து மாடு வாங்கிக்கலாமுங்க. இப்ப 4 நாள் ஆயிருக்கிறங்காட்டி கரெக்டான பால் எவ்வளவுங்கிறது இப்ப தெரியாது. எந்த மாடுமே வந்து ஒரு 10 நாள் ஆகணுங்க. அதனால இப்ப இருக்கிற வாழை கறந்து பார்த்து 4 காம்பு நல்லா இருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாமுங்க. சரி, விலை எவ்வளவு சொன்னீங்கன்னா? விலை பாத்தீங்கன்னா இது ரூபாய் 67,000 விலை சொல்லியிருக்காரு. நம்ம பார்கிங் பண்ணிக்கலாமுங்க. என்ன ரேஞ்சுக்கு பேச முடியுமோ பேசி தந்து வாங்கி கொடுத்துடலாமுங்க. சரி, நம்ம அடுத்த மாடு பார்த்துலாம். கையில் இப்போ 2 மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. 2 மாடு பத்தி சொல்லிடுங்க, என்ன டிஃபரெண்ட்டுங்க? அதான் பாத்தீங்கன்னா இது வந்து சுத்தமான ஜெர்சிங்க. சரி. மொட்டை மாடு பாத்தீங்கன்னா அதாவது கொம்பு சுட்ட மாடோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நேஷனல் பிரீடுங்க. சுத்தமான ஜெர்சி மாடுங்க. பல்லு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இப்ப 4 பல்லு போட்டிருக்குது. என்னங்க 4 பல்லு போட்டிருக்குது. 2வது இது கிடையாதுங்க. 2 பல்லுல தலைச்சனுங்க. 4 பல்லு போட்டிருக்குதுங்க. மாடு அருமையான மாடுங்க. அடுத்தது இந்த சைடுல இருக்கிறது பாத்தீங்கன்னா செம்பூத்துக்காரிங்க. செம்பூத்துக்காரின்னு வந்தா தலச்சங்கடேரி மாடு நல்ல முக அமைப்பு. இது 4 பல்லு போட்டிருக்குது. ஆனா தலச்சங்கடேரிங்க. தலச்சங்கடேரினா மாடு நல்ல ஹைட் போக நீட்டான மாடுங்க. எந்த கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகும். ஃபேட் பாத்தீங்கன்னா ஜெர்சி வந்து 4.5 வந்ததுன்னா இது 4.7 வருங்க. இது கொஞ்சம் ஃபேட் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வருங்க. எந்த வெயிலுக்கு செட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா மதியான நேரங்க நம்ம நின்று இருக்கிற வெயில நிக்கிறோம்ங்க. அதாவது மாடு ஏதாவது சின்ன இழப்பு இருக்குதான்னு பாருங்க. மெயின் நம்ம ஏரியா ஃபுல்லா அந்த வெயில்ல மேய்க்கிற மாடுங்க. நல்லா வெய்ய காட்டுல மேய்ஞ்சு வர்ற மாடுங்க. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா வெயில மேய்ச்சு அப்புறம் நைட்டு கொண்டு வந்து தண்ணி வைப்பாங்க. சாயங்காலம் கொண்டு வந்து தண்ணி வைப்பாங்க. இப்ப மாட்டை நடக்க பிடிக்கிற பாருங்க. 2 மாட்டையுமே பாருங்க. சரி, இந்த மாடு எவ்வளவு ரேட்டுங்க? அதாவது இந்த மாடு பாத்தீங்கன்னா ரூபாய் 73,000 விலை சொல்லியிருக்காரு. இந்த மாடு பாத்தீங்கன்னா ரூபாய் 75 சொல்லியிருக்காரு. அப்ப ரெண்டுமே வேணுங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு 2யும் சேர்ந்து ஒட்டி விலை சொல்லுங்கன்னு சொல்ல வச்சு அதுல இருந்து எவ்வளவு பேசி வாங்கி தர முடியுமோ அவரு சொல்ற விலை வேண்டாம். நீ உங்களை தனியா கூப்பிட்டு வச்சு என்ன விலைக்கு வாங்கலாம் உங்களையும் கேட்பனுங்க. அப்ப அவரு சொல்ற விலையும் கேட்டு அப்புறம் நம்ம ஒன்னா சேர்ந்து வியாபாரி சொல்ற விலையில இருந்து எவ்வளவு பேசி பார்கிங் பண்ண முடியுமோ அவ்வளவு நின்று நிதானமா பேசி வாங்கலாமுங்க. இடைக்கு யாரு வந்து பேசறதுக்கு இல்ல. இப்ப நம்ம வாங்கி கொடுக்கறவங்க நான் நிப்பேங்க, மாட்டுக்காரர் நிப்பாரு, வாங்க வர்றவங்க நிப்பாங்க. அப்படி 3 பேர் மட்டும் நின்னுங்க. மாடு நிதானமா இது இப்படி இருக்குது, இந்த விலைக்கு வாங்கலாம், இது இப்படி அப்படின்னு எல்லாம் தெளிவா பார்த்து மாட்டை நடக்க வச்சு தண்ணி குடிக்க வச்சு பில்லு சாப்பிட வச்சு எல்லாம் செக் பண்ணி பார்த்து தான் மாடு வாங்கி தருவனுங்க. இப்ப கையில வந்து மறுபடியும் 2 மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. முதல்ல இருக்கிற இந்த அச்சப் ரக மாடு பத்தி பாத்தலாங்க. எத்தனை பல்லுங்கன்னு? ஆனா இது பல்லு பாத்தீங்கன்னா 6 பல்லு போட்டிருக்குது. தலச்சங்கடேரிங்க. ஆல் பிளாக் மாடுங்க. அதாவது இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி இருக்குங்க பாடியில. கொம்பு பாத்தீங்கன்னா வெள்ளை கொம்பு ஜாதி. நெத்தியில சுழி பாத்தீங்கன்னா ஒரே சுழி இருக்குங்க. கரெக்டான சுழி ராஜ சுழிங்க. அதே மாதிரி அங்கேயும் பாத்தீங்கன்னா முதுகுலையும் ஒரே சுழிங்க. மெயின் வந்து இந்த சுழி பார்த்து தான் நம்ம வாங்கி தருவோங்க. லோக்கலுக்கு வாங்குற மாடுகள்லாம் கேரளாவுக்கும் நான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேங்க. அவங்களுக்கெல்லாம் சுழி பார்க்க மாட்டேங்க. மாடு மடி அமைப்பு மட்டும்தான் பார்ப்பாங்க. முகம் கூட அவங்க பார்க்க மாட்டாங்க கேரளா பார்ட்டிங்க. இதே வந்து நம்ம லோக்கல் ஆளுகள்லாம் 2 ஈத்து வச்சு கறக்கலாம், 4 ஈத்து வச்சு கறக்கலாம்னு அப்படி கறக்கிற மாதிரி வாங்குற வரவங்க. அதனால அவங்களுக்கு சுழி பார்த்து வாங்கி தருவனுங்க. அதே மாதிரி இளம்பொருளா வாங்கி தருவனுங்க. கொண்டு போனாலும் ஒரு 10 ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி மாடா வாங்கி தருவங்க. இது மாதிரி எனக்கு நடக்கிற மாதிரி மாடா வாங்கி தருவேன். இப்ப நான் நிக்கிறேங்க, மாடு நம்மளை நக்குது பாருங்க, நம்ம கிட்டயே வருது, நடந்தா பின்னாடியே வருங்க. அந்த மாதிரி குணம் நல்லா அந்த அமைப்பு, அந்த மாதிரி அமைப்பான மாடு, நல்லா வெயில்ல மேஞ்ச மாடுங்க. இதுவும் அப்படித்தான், ஜெர்சி மாடும் அப்படித்தானுங்க. நல்ல அழகான முன்வட்டம்ங்க. நெத்திலே அதே மாதிரி ஒரே சுழிங்க. ராஜ சுழி ஒரே சுழி இருக்குங்க. எந்த கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகிற மாடு 2 மாடுமே வந்து பாத்தீங்கன்னா இது தலச்சங்கடேரி 6 பல்லுங்க. இது 6 பல்லு கடப்பல்லு 2வது இது கிடையாதுங்க. பக்கத்தால இருக்கிற மாடுங்க. இது பாத்தீங்கன்னா தலைச்சன்ல எவ்வளவு பால் கறக்குங்கிறது கரெக்டா சொல்ல முடியாது. சிலப்ப நம்ம மதிக்கிறதுல இருந்து கீழையும் வரலாம், மேலையும் போலாமுங்க. ஆனா ஒரு மதிப்புக்கு மாடு நீட்டு போக்கு இருக்குதுங்க. அதனால ஒரு நாளைக்கு ஒரு 15 லிட்டர் 16 லிட்டர் பால் கறக்கிற கெப்பாசிட்டி இந்த மாட்டுக்கு இருக்குது. இது 2வது ஈத்து கிடையாது. போன ஈத்து 13 கறந்ததுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஈத்து பாத்தீங்கன்னா ஒரு 15-16 லிட்டர் பால் கறக்கிற கெப்பாசிட்டிங்க. மாடு 2மே அமைப்பான மாடுங்க. காம்பு அருமையான காம்புங்க. காம்பு பாக்கிலே தெரியும் மாடுங்க. அமைப்பான காம்புங்க. எந்த கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகிற காம்புங்க. காம்பு தொடச்சு காட்டுறேன் பாருங்க. இப்படி தொட்டு தான் போகணுங்க. மாடு கிட்ட போகையில இப்படி நல்லா தொட்டு தொடச்சு போய்
அப்புறம் தான் மடிக்காம்பு தொடணுங்க. இப்ப தொடையில பாத்தீங்களா சாதுவா நிக்குது, ம் இப்படிதான் நிக்கணுங்க மாடு. எந்த மாடுமே இப்படி தொடச்சு போகையில சாதுவா நிக்குங்க. காம்பு அருமையான காம்பு, மெஷின்லயும் இறக்கலாம், கையிலையும் இறக்கலாங்க. இப்ப இந்த மாடு விற்பனை விலைன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடு ரூபாய் 77,000 விலை சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு 60 இருந்து 65க்குள்ள இந்த மாடு வாங்கலாங்க. பக்கத்தால இருக்கிற HF கிராஸ் மாடு பாத்தீங்கன்னா தலைச்சங்கடேரி ரூபாய் 82 சொல்லியிருக்காரு. மாடு கொஞ்சம் பெரிய மாடுங்க. வாங்குற மாதிரி இருந்தா ஒரு 70-75க்குள்ள இந்த மாடு வாங்கலாமுங்க. நல்ல மாடுங்க. சரிங்க. ரெண்டு மாடு ஓட்டி காட்டுறீங்க? ஓட்டிடலாமுங்க. ஆனா உங்களோட தொடர்பு எண் மட்டும் சொல்லுங்க. நம்ம தொடர்பு எண் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி கண்ணனுங்க பேரு. தொடர்பு எண் பாத்தீங்கன்னா 8072361864ங்க. இதுல வாட்ஸ்அப் இருக்குங்களா? இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பருங்க. சரிங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஓகேங்க.